ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினை நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதன் மோகன் மாளவியா. அவங்க தான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர். அலகாபாத்தில் 1861 டிசம்பர் 25 வந்து பிறந்தவர். வாஜ்பாயும் டிசம்பர் 25 தான் பிறந்தாங்க. அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் வந்து தேசிய நல்லாட்சி தினம் கொண்டாடுறோம். மதன் மோகன் மாளவியாவும் டிசம்பர் 25 தான் பிறந்தவர். 1946 காலமான இவருக்கு கடந்த 2015 நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. வாஜ்பாய்க்கும் 2015 தான் வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக பெட்ரோல் நிலையங்களை கொண்ட நாடாக விளங்குவது எது? இந்திய நாடு தான் வந்து அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக பெட்ரோல் நிலையங்களை கொண்டுள்ளது. நிகழாண்டு நவம்பர் மாத இறுதியில் இந்தியாவில் 1,266 பெட்ரோல் நிலையங்கள் வந்து இருக்கு. அமெரிக்காவில் எவ்வளோ? 1.90 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளது. சீனாவில் 1.15 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளது. வாஜ்பாயின் பிறந்தநாள் மற்றும் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு 12 அடி உயரத்தில் வெண்கல சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆந்திர தலைநகர் அமராவதியில் தான் வந்து 12 அடி உயரத்தில் வெண்கல சிலை, வாஜ்பாயினுடைய வெண்கல சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. உலக பேட்மிண்டன் சம்மேளம் BWF சார்பில் செயல்படும் விளையாட்டு வீரர்கள் ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. அவங்க தான் உலக பேட்மிண்டன் சம்மேளம் சார்பில் செயல்படும் விளையாட்டு வீரர்கள் ஆணையத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எந்த விமான நிலையம் இந்தியாவின் தேசிய மலரான தாமரை வடிவில் கட்டப்பட்டுள்ளது? நவி மும்பை விமான நிலையம் தான். மும்பையில் ஆல்ரெடி சத்ரபதி விமான நிலையம் வந்து இருக்கு. சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் இருக்கு. அங்கே பயணிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு விமான நிலையம் வந்து கட்டலான்னு முடிவு எடுத்தாங்க. நவி மும்பையில் தான் வந்து கட்டியிருக்காங்க. பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2866 ஏக்கர், அதாவது 1650 கால்பந்து மைதானங்களுக்கு இணையானது. இந்த கட்டடத்துக்காக வந்து பார்த்தோம்னா 2007 வந்து அனுமதி தராங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. 2018 கட்டட பணிகள் வந்து தொடக்கம் பெறுது. 2021 அதானி குழுமத்திடம் வந்து ஒப்படைச்சு இதை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 4 முனையம் கட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது முனையம் கட்டி முடிக்கப்பட்டு அதனுடைய திறப்பு விழா வந்து நடைபெற்றிருக்கு தற்போது. அடுத்து, 3வது சர்வதேச மீட் குளோபல் மைஸ் காங்கிரஸ் MGMC 2025 மாநாடு எங்கு நடைபெற்றது? ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தான் நடைபெற்றது. எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 17, 18 நடைபெற்றது. 3வது சர்வதேச மீட் குளோபல் மைஸ் காங்கிரஸ் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. வியட்நாம் எல்லையில் ரோந்து பணிக்கு மனித ரோபோக்களை எந்த நாடு அனுப்புகிறது? சீன நாடு தான் வந்து வியட்நாம் எல்லையில் ரோந்து பணிக்கு மனித ரோபோக்களை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ரோபோ பெயர் என்ன அப்படின்னா வாக்கர் S2 என்ற மனித ரோபோ தான் வந்து செஞ்சு அனுப்பியிருக்காங்க. யுஃபிடெக் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இந்த வாக்கர் S2 அப்படின்ற மனித ரோபோ வந்து தயார் செஞ்சுருக்காங்க. $37 மில்லியன் சீன அரசு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. வியட்நாம் அரசு கூட $37 மில்லியன் சீன அரசு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.